Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக மரக்கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை திருநெல்வேலியில் மரக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஊரில் பொங்கல் குழம்பு, பலக்காய் குழம்பு அப்படின்னு கூட சொல்லுவோம். பலக்காய் குழம்பாக இருந்தால் கூட இதில் ஒரு சில காய்கறிகளை சேர்க்கக்கூடாது, ஒரு சில காயை கட்டாயம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு காய்கறிகள் கிடைக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி, வெண்டைக்காய், மாங்காய், கேரட், வெங்காயம், உருளைக்கிழங்கு, சீனி கிழங்கு எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், சிறுகிழங்கு, அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், சேம்பங்கிழங்கு, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் அவரைக்காய், சீனரிக்காய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேனக்கிழங்கும் அப்புறம் கருணக்கிழங்கும் சேர்க்கக்கூடாது. ரெண்டுமே ஊறுற தன்மை இருக்கிறதுனால அதை சேர்க்குறதா இருந்தால் தனியாக புளி தண்ணியில் வேக வச்சு தான் சேர்க்கணும். காய்கறிகளை எல்லாம் வெட்டி வச்சாச்சு. மாங்காவை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஒரு கனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கையில் வெங்காயம், வெண்டைக்காயெல்லாம் வதக்கி போடுவோம். ஆனால் இதுக்கு எதுவுமே எண்ணெய் விட்டு வதக்காதீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு இரும்பு சட்டிலேயே ஒரு கனமான பாத்திரத்திலே சேர்த்துக்கோங்க. இதில் நீர்க்காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீர்க்காய்னா இப்போ சவுச்சவு, வெள்ளை பூசணி, புடலங்காய் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக குழம்புல தண்ணி விட ஆரம்பிச்சிடும், அந்த டேஸ்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும். நீர்க்காயை நம்ம தவிர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய், மற்ற கிழங்கு வகைகளை நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன், கருத்துறக்கூடாதுன்னு அதையும் சேர்த்துக்கலாம். சிறுகிழங்கு, சேம்பங்கிழங்கெல்லாம் நம்ம தோல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி டேரெக்டாகவே சேர்த்துடலாம். வேக வச்சு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் சாம்பார் பொடி, ஹோம்மேட் சாம்பார் பொடியாக இருந்ததுன்னா 3-4 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து கூட சேர்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இது ஹோம்மேட் சாம்பார் பொடி 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 3 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி முங்கணும், ஏன்னா இது பாத்திரத்திலேயே தான் வேக போகுது. சில பேர் நீர்க்காயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சாம்பாரோட அந்த காரச்சாரமாக இல்லையே அப்படின்னு நினைப்போம். நீர்க்காய் சேர்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக டேஸ்ட்டு கொஞ்சம் குறைய தான் செய்யும். அதே போல் காலிஃப்ளவர், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அதோட வாசம் கொஞ்சம் மாறும். ஏன்னா அதுக்குன்னே ஒரு தனி ஸ்மெல் இருக்குது. இந்த நாட்டுக்காய் ஸ்மெல்லும் அதுவும் சேரையில் உங்களுக்கு வாசம் கொஞ்சம் மாறுற மாதிரி ஆகிடும். இப்போ இதை அடுப்பில் ஏற்றிடலாம். நல்லா கொதி வர்ற வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே தூக்கலாக இருக்கணும். ஏன்னா நம்ம கிழங்கு வகைகள் நிறைய சேர்க்கறதுனால உப்பு மட்டுப்பட்டுரும். தூக்கலாக இருக்கட்டும். 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு சின்னதாக 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நான் இதில் பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்க்கல. வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை குக்கரில் ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பாத்திரத்திலே வேக வைப்பீங்கன்னா அப்படி கூட வேக வச்சுக்கோங்க. ரொம்ப களி மாதிரியெல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்ல கொதி வந்தாக்கில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயில போட்டுருங்க. நல்ல மிதமாக வெந்து வரட்டும். அப்போ தான் உங்களுக்கு உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். அதில் பருப்பு இந்த பதத்தில் வெந்திருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன், அதுவும் ஊறட்டும். காய் 3/4 பதம் வெந்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணியும் மாங்காய், நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காவும் சேர்த்துடலாம். நம்ம மாங்காய் புளிப்புள்ள மாங்காய் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் புளி தண்ணியை கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இது மாங்காய் வெந்த பிறகு தான் நமக்கு கரெக்டான டேஸ்ட்டு தெரியும். அதனால் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட சேர்த்துட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி பதம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் காயெல்லாம் வெந்தாக்கில் தண்ணியே கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்தாக்கில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். இன்றைக்கி எடுத்திருந்த பருப்பு இந்த அளவு கறிக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது காரணம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சேர்த்துக்கிறேன். பருப்பு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். பருப்பு நல்ல பச்சை வாடை போன பிறகு தான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்தாக்கில் அடுப்பு அணைச்சிடலாம். இந்த தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காய் ஜீரகம் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த குழம்புக்கு ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா சாம்பார் பொடியிலையும் சேர்த்துருக்கோம், பருப்புலேயும் பெருங்காயத்தூள் இருக்குது.
நீங்களும் இந்த ஸ்டைலில் இந்த மரக்கறியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.